போன எபிசோட்ல மூலராமருடைய சிலை எங்கிருந்து வந்தது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம். இந்த மூலராமர் விக்கிரகம் தங்கத்தால செய்யப்பட்டது. விஸ்வகர்மா அப்படிங்கிற தேவலோக சிற்பியினால உருவாக்கப்பட்டது. இதை வைத்து பிரம்மதேவரே ஆதியில பூஜை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேலே இது ஜாபாலி அப்படிங்கிறவர்கிட்ட சேர்ப்பிக்கப்பட்டுச்சு. ஆனா அவர்கிட்ட இருந்து சிவனே இந்த மூலராமர் சிலையை பூஜை பண்றதுக்காக வாங்கி இருந்திருக்காரு. இந்த மாதிரி பலரோட பூஜா தேவதையாக மாறி மாறி கடைசியா கஜபதி வம்ச அரசர் ஒருத்தரோட கைக்கு மூலராமர் விக்கிரகம் சேருது. அந்த மன்னன் அவருடைய மகன் சிறுவனா இருந்தப்ப இறந்துடுறாரு. அதனால அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி சின்ன பையன் இருக்கிறப்போ அரசனை அமர வைக்க முடியாது இல்லையா. அதனால பட்டத்து யானையோட துதிக்கையில ஒரு பூமாலையை கொடுத்துருவாங்க. அது யாருக்கு அந்த பூமாலையை சூட்டுதோ அவங்க தான் அரச பொறுப்பை ஏத்துக்கணும். அந்த வகையில இந்த மன்னர் இறந்ததுமே யானை கிட்ட பூமாலையை கொடுத்து நகர்வலம் போக வைக்கிறாங்க. அப்போ அந்த வழியாக போய்கிட்டு இருந்த மத்வாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு பெரிய மகானுடைய சிஷ்யரான ஸ்ரீ நரஹரி தீர்த்தர் அவர் கழுத்துல அந்த மாலை அணிவிக்குது. அந்த பட்டத்து யானையும் அவரே அரசராக மாறாரு. அரசரா ஆனாலும் ரொம்ப சிறப்பான முறையில் ஆட்சியை செய்து உரிய வயது வந்ததுமே மன்னனுடைய மகனுக்கு அவருடைய பதவியும் திரும்ப கொடுக்கிறாரு. அவருடைய சேவையும் நேர்மையும் பாராட்டி அந்த மன்னனுடைய மகன் மூலராமர் விக்கிரகத்தை இவருக்கு பரிசாக கொடுத்து கௌரவப்படுத்துறாரு. ஆனா நரஹரி தீர்த்தர் அந்த மூலராமர் விக்கிரகத்தை மத்வாச்சாரியார் கிட்ட கொண்டு சேர்க்க மத்வாச்சாரியாருக்கு அப்புறமேலு அடுத்தடுத்து அந்த மடத்துடைய தலைவர்களே அந்த மூலராமர் பூஜையை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த வகையில தான் ஸ்ரீ ராகவேந்திரர் மூலராமர் பூஜையை இப்ப பண்ற பொறுப்பை ஏத்திட்டு இருக்காரு. இன்னைக்கும் அதிகாலையில ஸ்ரீ ராகவேந்திரர் பூஜை பண்றதை உணர முடியதாகவும் சொல்றாங்க. மூலராமர் சிலையோட திக்விஜய ராமர் அப்படிங்கிற இன்னொரு சிலையும் அங்க இருக்கு. இந்த சிலை அந்த மடத்துக்கு சேர்ந்ததும் சுவாரஸ்யமான ஒரு தனி கதை. மத்வாச்சாரியார் ஒரு முறை கடற்கரையில் நின்றுட்டு இருந்தாரு. அப்போ புயலும் மழையும் ரொம்ப கோரமா வீசுச்சு. நடுக்கடல்ல அப்போ ஒரு கப்பல் சிக்கி திண்டாடிட்டு இருந்தது. அந்த கப்பலுடைய நிலைமையை உணர்ந்த மத்வாச்சாரியார் அவருடைய கஷாய வஸ்திரத்தை எடுத்து மேலும் கீழே ஆட்டுறாரு. அந்த கப்பலும் பத்திரமா எந்த சேதாரமும் இல்லாம கரை சேருது. இதை பார்த்ததுமே அந்த கப்பலுடைய அதிபர் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை கேள்வி நான் கண்டிப்பா தரேன் அப்படிங்கிறாரு. கப்பல்ல நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தாலும் அவர் சன்னியாசி அப்படிங்கறதுனால இதுல எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாரு. ஏதோ ஒன்று தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அங்க ஒரு கோபி சந்தன கட்டி இருக்கிறத பாக்குறாங்க. இது போதும் அப்படிங்கிறாரு. அந்த சந்தன கட்டியை உடைச்சு பார்க்கும் போதுதான் அதுக்குள்ள கல்லால ஆன ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகமும் தசாவதார காட்சிகள்லாம் சித்தரிக்கப்பட்ட வெள்ளினால் ஆன ஒரு பீடமும் இருக்கிறதையும் பாக்குறாங்க. அப்போ கிடைச்ச அந்த ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகம் தான் இப்ப உடுப்பியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணர் சிலை. வெள்ளியிலான தசாவதார பீடம் இருக்கு இல்லையா, அதுக்கேத்த மாதிரி ஒரு ராம சிலை உருவாக்கப்படுது. அதுதான் திக்விஜய ராமர் சிலை. இப்படி ஸ்ரீ மூலராமர் திக்விஜய ராமர் போன்ற விக்கிரகங்களோட ஸ்ரீமடத்தோட பூஜையில ஸ்ரீ ஜெயராம் ஸ்ரீ வைகுண்ட வாசுதேவர் அப்படிங்கிற விக்கிரகங்களும் இருக்குது. அதோட சேர்த்து ஸ்ரீ மத்வர் இருக்காரு இல்லையா, அவர் வியாசராஜர்கிட்டயே அதாவது ராகவேந்தருடைய முற்பிறவியான வியாசராஜர்கிட்டயே நேர்லயே சாலக்கிராம கற்கள் வாங்கியிருந்தாரு. அதுவும் பூஜையில வச்சு இன்னைக்கு பூஜிக்கப்படுது. இந்த சால கிராமங்களுக்கு சாலக்கிராம வியாசர் ஸ்ரீ வியாச முஷ்டி அப்படின்னு 2 பேர்கள் உண்டு. பத்ரிகாசிரம மணலை எடுத்து வியாசர் இதை உருவாக்கி இருக்காரு. அவருடைய முஷ்டியின் மூலமா அதை உருவாக்குறதுனால ஸ்ரீ வியாச முஷ்டி அப்படிங்கிற பேரும் இதுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸ்ரீ ராகவேந்திரர் குருநாதரா அவருடைய மகிமைகளை உலகுக்கு உணர்த்துறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருக்கோம். அவருடைய பூர்வ ஜென்மங்கள் முதற்கொண்டு எல்லா விஷயங்களுமே பார்த்தாச்சு. இனிமே அவரு இந்த உலகத்தில் நடத்தின அற்புதங்கள் அதிசயங்கள் அவருடைய மகிமைகளை மட்டுமே இனிமே வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம பதிவு பார்த்துட்டு வாங்க.